நம்ம வந்து செவ்வாய்க்கான பரிகாரம்னாலே கும்பகோணத்துக்கு போயிருவோம். ஆமா. கும்பகோணத்துக்கு ஈடான ஒரு இடம் தான் வந்து இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் அப்படிங்கிறப்ப ஏன் கும்பகோணத்துக்கு ஈடான இந்த ஸ்தலம் எதனால வந்து திருமணத்துக்கான ஸ்தலம் இங்க சொல்றோம் அப்படின்னா, அகத்தியர் வந்து இங்க சில தவங்கள் செஞ்சப்போ, யாரும் அகத்தியரை புரிஞ்சுக்காம போறப்போ, சிவன் நடத்தின சில திருவிளையாடல் இங்க சில மக்களுக்கு வந்து நோய் கொடுத்ததாகவும், இந்த அகத்தியரை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம 7ஆம் அறிவு படம் பார்த்தோம் இல்லையா, அது போலதான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஒரு நோயை கொடுத்து இங்க ஒரு குளத்தை அமைச்சு, இங்க ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் பாத்தீங்கன்னா வற்றாத குளம். ஓகே. எப்பவுமே வற்றாது. அகத்தியர் அமைத்த குளம். இந்த குளத்துல இருக்கிற அது வந்து தீர்த்தமா பார்க்கப்படுது. இந்த தீர்த்தத்தை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நோய் எதுவும் அண்டாது, சில பிணிகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வர வழியில நம்ம பார்த்தப்ப, இந்த கோயில்ல வர வழியில பார்த்தப்போ நம்ம நிறைய அந்த யூக்லிப்டஸ் ட்ரீஸ் அது வந்து தண்ணியை உறிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. அப்போ இதை சுத்தி நீர் கிடையாது. அப்படி நீர் இல்லாதப்ப வற்றாத ஒரு குளம் இங்க இருக்குன்னு அது என்ன ஒரு அதிசயம்.